அரண்மனை விட்டு வெளியேறி செல்லப்படுது. ஹரிச்சந்திரன், நீ கரத்தில் அன்று கொடுத்த பொன்பொருளை கொடுத்து விட்டு செல்லி என்று கேட்டார். என்ன இது? என் கரத்தில் பொன்பொருள் கொடுத்த யாவுமே அரண்மனையில் இருக்கிறது, நீங்களே பெற்று செல்கிறீர்கள் என்று. இல்லை, உன் கரத்தில் கொடுத்த பொன்பொருளை கொடு, இல்லை என்றால் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லி என்று கேட்டார். இந்த பாவி இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாத சண்டாளன் 48 நடத்தபடி கொடுங்கள் சுவாமி, எப்படியாவது உன்னுடைய கடனை திருப்பி நான் கொடுத்து விடுகின்றேன். 48 நடத்தபடி பெற்று சென்றேன். காசி படகரத்துக்கு சென்றேன். மனைவி மகனை அழைத்து காசி விஸ்வநாதனை வணங்கி வந்தால் கஷ்டமே விளங்கிவிடும் என்று பெரியவர்கள் சொல்ல அங்குதான் செல்ல வேண்டும் என்று. காசி விஸ்வநாதா, கங்காதரா, பரம்பொருளை பரமேஸ்வரா, நீயே தஞ்சப்பட்டு எண்ணிக்கொண்டிருக்கும் எனக்காக இந்த குறை. என் கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்பா, என் கஷ்டங்கள் தீர வேண்டும் தெய்வமே என்று அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஆண்டவா நன்றி. காசி விஸ்வநாதன் காசியில் வாழும் கருணை கடலே, இந்த காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, கடைக்கல் பாராய் அடைக்கல் நீயே, கடைக்கல் பாராய் அடைக்கல் நீயே, காசியில் இந்த காசியில் வாழும் கருணை கடலே. காசி விஸ்வநாதனை வணங்கியதற்கு பிறகுதான்
இந்த பாவிக்கு கஷ்டமே அதிகமாகி விட்டதே ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? அந்த தெய்வத்தை வணங்கி நிற்கும் பொழுது கணவனே கண் கண்ட தெய்வம் என்று எண்ணி அவனுடைய விளைவு சந்திரமதி இந்த பாவி முகத்தை பார்த்து என் பாதத்தை தொட்டு வணங்கி, கலங்க வேண்டாம் சுவாமி, ஏன் கலங்க வேண்டும்? நாவால் பட்ட கடலை 48 கோடி தடவை கொடுக்க முடியும், உன்னால் முடியும் என்று சொன்னாலே. அம்மா கண்ணே சந்திரமதி, நம் கருத்தில் ஒன்றுமே வழி இல்லைம்மா, எப்படி கொடுப்பதென்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லப்படுது. உன்னுடைய ஆசை மனைவி ஒரு பக்கம் இருக்கிறது, அப்பா எங்களை தாண்ட மகனும் இருக்கின்றான். எங்களை 20 அழைத்து சென்று காசி மாநகர வீதி வழி விலையோ விலை விலையோ விலை என்று விலை கோரி விற்கிற செய்தி யாகத்துக்கு தர வேண்டிய பொருளுடைய கொலை என்று சொன்னாலே. இறைவா, ஆண்டவா, 56 தேசனுடைய மத்தியில் மனமாக சூட்டி தாயும் தந்தை சொந்த வந்த அனைத்துமே விடுத்து இந்த பாவியில் அஞ்சப்பட்டு வந்தாகி ஆடு மாடுகளைப் போல நான் எப்படி உன்னை விலைகூறி விருக்கம் செய்ய முடியும்? எப்படி நான் விருக்கம் செய்ய முடியும் என்று கேட்டேன். இந்த பாவி, இது ஒன்றுதான் வழி, வேறு ஒன்று வழி இல்லை. என்று பாராமல் மகன் என்று எண்ணி பாராமல் எங்களை 20 வளைத்து சென்று விலைகூறி விருக்கம் செய்து யாகத்துக்கு தர வேண்டிய பொன்மொழி கொடு என்று சொன்னாலே. இறைவா, காசி நகரத்தில் வாழும் பொதுமக்களே, நீங்கள் எல்லோரும் ஆடு மாடுகளை விலைகூறி விருக்கம் செய்திருப்பீர்கள். இந்த பாவினுடைய நிலையப்பா, கட்டிய மனைவி என்று பாராமல் பெற்ற மகன் என்று எண்ணி பாராமல் வீதி வழி விலைகூறி வருகின்றேன். கேளுங்கள் ஐயா, கேளுங்கள் கேளுங்கள். இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவி கடனுக்கே விற்பது. ஐயா கேளுங்கள், ஐயா கேளுங்கள். உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது. உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது. உலகம் அறியாத புதுமை. அந்த
எப்போதுமே விலையோ விலை என்று நான் விலை கூறி விற்கிறோம் செய்து யாகத்துக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடுத்தேன். நரகன் கூலிக்காக நான் மயானம் காற்பதற்கு போகின்றேன். ஆண்டவா, மயானம் காற்பதற்கு போகிறேன். இறைவா, போகின்றே போகின்றேன், நான் போகின்றேன். போகின்றேன், நான் போகின்றேன். காவல் புரிகிறவே பாவினால் போகின்றேன். சோழக்கல்பட்டியை சேர்ந்த மதிப்புக்குரிய நாகராஜன் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறது. எனது அன்புள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி 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 நன்றி. இந்த மயானத்தை பார்த்தால் எத்தனையோ பிணங்களை நாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவா, எத்தனையோ பிணங்களை நாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அடங்கி அணைந்து எத்தனை பேர் உயிர் பிரிந்து விட்டார். பேதமில்லாமல் கூடும் இடம் இது ஒன்றுதானப்பா. இவர்களுக்கெல்லாம் நிரந்தரமான வீட்டை கொடுத்திருக்கின்றாயே, நீதியான வீட்டை கொடுத்திருக்கின்றாயே, அழியாத வீட்டை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவா, இறைவா, ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் என்றான் எழில் வீடு, இதுதான் அனைவருக்கும் சபவீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, யாருக்கு கிடைக்கும் என்ற வெளி வீடு, இதுதான் அனைவருக்கும் சம வீடு.
இடத்திற்கு வந்து பார்த்தால் ஒருவருக்கு அவருடைய கரப்பட்டு வேகவில்லை. காரணம் என்று அவருடைய நக்கு முடியவில்லை. அந்த மனமும் 10 மாதம் சுமந்து பெற்றதாய் தந்தை முடிய பற்றி இழுத்து அடித்திருப்போர் போல் இருக்கிறது. அதற்காக அக்கினி பகவான் அவருடைய கரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவருக்கு அவருடைய கால்பட்டு வேகவில்லை. காரணம் என்ன? 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி தாளாட்டி வளர்த்திட்டதாய் தந்தை எட்டின் போல் இருக்கிறது. அதற்காக அக்கினி பகவான் அவருடைய கால்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவா, ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை பணத்தை எரித்து புதைத்து மண்பேடாக்கி கொண்டிருக்கின்ற இந்த பவித பயணத்தில் முடிவில் நான் பணமாகி விட்டார். என்னை எரிப்பதற்கோ அல்லது புதைப்பதற்கோ இந்த உலகத்திலே யார் வைத்திருக்கின்றீர் ஆண்டவா? யார் வைத்திருக்கின்றீர்கள்? இறைவா, ஏதோ ஒரு சத்தம் ஒன்று யார் என்று புரியவில்லை. யாருமே? ஓ, நீங்கள் யார்? பேய்கள். நெற்றிகளே சிவசுரத்தை அறிந்து கொண்டு சிவா சிவா என்று அழுது உழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ யார்? பேய்களே, என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எடுத்து சொல்ல வேண்டும். அதை நீங்கள் கேட்க வேண்டுமானால் நான் இடும் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், என்ன கட்டளை? இந்த மயானத்தின் மரத்தோடு மரபாக இலையோடு இலையாக சற்று மறைந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறுகிறேன். கேளுங்கள் பேய்களே, கேளுங்கள். ஆண்டவா, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவரிடத்தில் சொல்லி இந்த பாவி கதையை சொல்லென்று கேட்க வைக்க கூடாது. இந்த மயானத்தில் வாழும் பேய்களிடத்தில் கூட என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி எங்களுக்கு விதிக்கின்றார். நான் என்ன செய்வேன் ஆண்டவா? இறைவா, பிறந்தது எந்த மண்மே பாவினான், பிறந்தது மண்மே இறப்பதற்கன்றே நற்பே பிறந்தது இந்த மண்மேல் இறப்பதற்கன்றே நற்பே கடந்தனை கூப்பி இச்சுடலையை கார்க கனிவு கொண்டு வரம் என்னை நீ வாழ்விப்பாய். ஈசாயது தர்மா தக்கனுக்கு தன்னைக்கு கல்யாணம் முடித்த வெகு நாட்களாக புத்திர வைக்கவில்லை. இல்லாத காரணத்துக்கு 48 நாள் கவரி விரதம் வைத்து 27 பெண் குழந்தைகளை பெற்றார். அந்த 27 பெண்களுக்கும் அஸ்வினி பரணி கீர்த்திக மிருகசிடம் பூசம் பூசம் ஆயிலிய மகம் பூரம் சாகம் உத்திரம் உத்திரட்டாத ரேவதி 27 பெண்களுக்கு பேர்நாமம் சாதித்து நாள் ஒருவே பொது ஒரு வண்ணமாக வளர்த்து தக்க பிராயபத்தமுடன் அழகிலே சந்த சந்தனுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். சந்தனானவன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று ரோகில் இடமற்றும் அதிக பிரியமாக இருந்த காரணத்திற்கு இந்த 26 பெண்களும் ஒன்றாக சேர்ந்து தகப்பராக தக்க இடத்தில் சென்று முறையிட்டார். தக்க நானும் ஓடி வந்து, அடே சந்திரா, என்னுடைய மகளை 26 பெண்களை போக்கடித்த காரணத்திற்காக நீ எங்கும் இல்லாத போவாய் என்று சாபப்பட்டு போக
மீண்டும் சந்தனாரும் ஓடி வந்து மாமா இப்படியெல்லாம் செய்தால் உலகமே இழுமணிமாகிவிடும், நீங்கள் சொல்கிறபடி கேட்கிறேன், கொடுத்த சாபத்தை நீக்க என்று மன்றாடினான். அப்பொழுது தக்கனாரும் தெரிவித்தார், அடைய சந்திரா, இப்பொழுது 27 பெண்களை ஒரே மனக பாவிக்கிறோம் என்று சொன்னால் கொடுத்த சாபத்தை நீக்குகின்றேன். எப்படி என்றால் இருளாக இருக்கின்ற சிறுகப்பெரியார் ஒரு நாள் பூர்ணவட்ட தலைவாய், அதே போல் சிறுக தேய்ந்து ஒரு நாள் இருளாக போக கடவுள் என்று சாபத்தை நீக்க, அதுதான் உலகத்தில் சென்று பௌர்ணமி வருகின்றது. சந்திரனானவள் சிறுகப்பெரி ஒரு நாள் பூர்ணவட்ட தலைகின்ற நேரத்தில் 27 பெண்கள் அழைத்து சென்றான். சர்வசல்லாமல் எலிகளாட வேண்டும் என்று. அந்த சமயம் பூலோகத்தில் மொழி இல்லை, மாறி இல்லை. அந்த வெப்படையான தெய்வலோகத்தை கட்டியது. பூலோகத்தில் ஆச்சரம் உண்டு, ஆச்சரமற்ற தடாகம். தடாக ஜலத்திலே கௌதமர் நீராடும் பழக்கம். கௌதமர் நீராடும் தடாகத்தை யாரோ ஒரு காத்து பெண்கள் நீராடி மஞ்சள் நிலை கலைக்கு சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் இந்த தடாகத்தை கௌதமர் பார்க்கும் நேரத்தில் தண்ணீர் எல்லாம் சேரும் சுகதமாக இருந்த காரணத்திற்கு அதிக கோபமாகி, இனிமேல் இந்த தடாகத்தில் ஆண் இறங்கி நீராடினால் பெண்களாக, பெண்கள் இறங்கி நீராடினால் ஆண்களாக போக கடவுள் சாபம் விட்டு போனார். சந்தன் 27 பெண்கள் அழைத்து முல்லை, மருதம், நேதல், குறிச்சிப்பாறை என்று சொல்லப்பட்ட 5 வகை நிலங்களிலே விளையாடிவிட்டு வரும்பொழுது சந்தனுக்கு தாகம் அதிகரித்தது. தாகத்தை தீர்க்க வழி இல்லாத சந்தனானவன் கௌதமர் சாபம் விட்டு அளந்த தடகத்தை வந்தடைந்தான். 27 பெண்களை கருவெதிரமர்த்து விட்டு தான் முன்னெருங்கி நீராடி தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சந்திரனானவன் முன்னெருங்கி நீராடினான். அப்பொழுது ஆணாகி இருந்த சந்திரன் பெண் உருவாகிவிட்டார். சிவமே, 27 பெண்களும் சந்திரனை பார்த்தவுடனே நம்மளை ஆதரிக்கக்கூடிய சந்திரன் பெண் உருவாகிவிட்டார் என்று ஓடினார்கள். ஹரிபகவான் இடத்திலே, ஹரிஹரி நமோ நாராயண பக்தவாச்சல, எங்கள் ஆதரிக்கக்கூடிய சந்திரன் பெண் உருவாகிவிட்டார், நாங்கள் என்ன செய்வதென்று அங்கு சென்று முறையிட்டார்கள். அப்பொழுது ஹரிபகவான் ஓடி வந்த தடாகக்கரையை பார்க்கும் பொழுது பெண்ணாக இருந்த சந்திரனை வைக்கி தலைகுடிந்து பூமியை பார்த்த கண் பெண் திரும்பி பாராமல் இருக்கும் நேரத்தில் ஹரிபகவான் யோசனை செய்து, இப்படிப்பட்ட பெண் அந்த பூலோகத்தில் கிடைப்பது அரிது என்று மனதில் எண்ணிக்கொண்டு தடாக கரையிலை கூடி சேர்ந்து விட்டார். இறைவா, தடாக கரையிலை கூடி சேர்ந்து விட்டார். உடனே தெய்வ பரப்பு இனத்தாங்காது என்றபடி அதே நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. கௌதமரின் சாபம் என்று தெரிந்து, பெண்ணாக இருக்கும் சந்திரனே மீண்டும் அந்த தடாகத்தில் அருகி நீராடு என்று சொல்லும் பொழுது சந்திரனானவர் மீண்டும் அந்த தடாகத்தில் அருகி நீராடினான். பெண்ணாக இருந்த சந்திரன் ஆண் உருவாகிவிட்டார். சிவமே, 27 பெண்களையும் சந்திர மண்டலத்தை கழிப்பு வைத்து விட்டு தான் பெற்ற சிவமாகியே இந்த குழந்தைக்கு என்ன பெரு வைக்கிறோம் என்று ஹரிபகவான் யோசனை செய்த பாவி சண்டாளனுக்கு, அரியும் சந்திரனும் சேர்ந்து பிறந்ததால் எனக்கு அரிச்சந்திரனை பெரு கிடைக்கும்படி சொல்லி சொன்னார். இறைவா, அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், அந்த ஊரையும் நான் பிரிந்தேன். இறைவா, அரிச்சந்திரன் பேரு கிடைக்கும்படி கூறியது மட்டுமல்லாமல் கௌதமர் அழைத்து, இவன் நீதியின் நெறிமுறை வேறுவான் தந்தாறு மட்டும் பிரதானம் செய்ய மாட்டான், 56 நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் இருப்பார் என்று கூறி கௌதமத்தில் கொடுத்து திருச்செங்கு உன்னுடைக்கு தவ புரிந்தால் அவரிடம் கூட என்று உத்தரவு செய்து சென்று விட்டார். அந்த சமயம் தந்தையாகிய திருச்செங்கு கணேக நாளாக புத்திர வைக்கவில்லை. இல்லாத காரணத்திற்காக எங்களுடைய குலகுருவாகிய வஜஸ்வரத்து சுவாமிகளுக்கு பின்னரசுக்கு குழந்தை இல்லை, நான் என்ன செய்வது வார்த்தைக்கு கௌதமர் நோக்கி தவ புரிந்தால் உனக்கு ஆண் புத்திரன் கொடுப்பார் என்று சொல்ல தந்தையாகிய திருச்செங்கு கௌதமர் நோக்கி தவ புரிந்தார். கௌதமர் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் திருச்செங்கு என்று கேட்கப்படுது, எனக்கு பின்னரசுக்கு குழந்தை இல்லை என்று கூறிவிட்டார். தவத்தை விட்டு இறங்கி வர சொல்லி இந்த பாவி சண்டாளனை எண்ணி எடுத்து தந்தையாகிய திருச்செங்கு பலமுறை கையில் கொடுத்து தாயாகிய சத்தியவதி அம்பாள் வாங்கி என்னை முத்தமிட்டு ஐயோற்றி மலகரத்துக்கு கொண்டு வந்து நாளொரு வீடு பொழுதோர் மனமாக வளர்த்து 5 வயது ஆனவரை கல்விசாலைக்கு அனுப்பி வைத்து நல்ல முறையை படிக்க வைத்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 யாகம் 32 தான தர்மம்
64 கல்லைங்கான 96 உணவு கலச சாட்சிகளை கற்றுணர்ந்து பின் ஆணையற்றம் குதிரையற்றம் கத்துச்சண்டை குத்து விளையாட்டு பயிற்சிகளை கற்று வரும் பொழுது மீண்டும் அந்த அயோத்தி மகரத்தை மணிமுடி சூட்ட வேண்டும் என்றார்கள். 33 கோடி தேவர்களிலே 48,000 ரிஷிமார்களிலே முத்து பவளம் மரகத மாணிக்கம் கோபிலகம் என்று சொல்லப்பட்ட 9 வகை நவரத்னத்தால் இணைத்த மணிமகரத்தை மணிமுடி சூட்டி மாறாத கொடிகள் நட்புடைய மந்திரி ஆராய்ச்சி மணியை கட்டி அசையாத நீதி செங்கோலை செலுத்தி வரும் நாளில் யாரோ இருவர் வந்து வணங்கினார்கள். யார்? நீங்கள் எங்கெங்கு சென்றீர்கள்? என்ன அதிசயத்தை கண்டீர்கள்? அவர்கள் நான் கேட்கப்படுது. அவர்கள் சொன்னார்கள், வடக்கு கடவாபுரிய நகரத்தை கண்டுக தேர்த்த புண்ணிய செல்வ கடவாபுரி ஆளுகின்ற மதிதியன் மகளாகிய சந்திரமதிக்கு விவாகமன திருமணங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் எங்கெங்கு சென்றோம் தெரியுமா? ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேரன், சோழன், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், சீனம், முச்சிரம், ஆரியம், துணுவு, துருக்காடம், அமிர்த தேசம், சிந்து, வடமதுரை, பாஞ்சாலம், கேயம், சபரிராட்சியம், அங்கமிதிரை, கண்ணோசை, காம்போதி, காம்பளி, நேபாள, ஒட்டக, குந்தர, பவளூர், பவுண்டராட்சியம், சேதராட்சியம், ஆனந்தபுரி, அஸ்ராபுரி, அயோத்தியபுரி என்று எனக்கு ஒரு உடை கொடுத்தார்கள். அதை கரம் பிடித்து 1000 குதிரை பூட்டிய ரதத்தின் மீது ஆரம்பிச்சு வர காட்டுக்குள் சென்றேன். அம்பாள் பயிரும் பக்தர்காடி கோவிலை கண்டு கல்யாண விஷயமாக செல்கின்ற காலத்து கம்பெனி வணங்கித்தான் செல்ல வேண்டும் என்று நற்றேறி விட்டிருக்க நாயகியை தொடர்ந்து கற்செல்வம் என்னுடைய கண்களுக்கு புண்மயமாக தெரிந்ததப்பா. அப்பொழுது காளிகா தேவி பிரசன்னப்படுத்தி, அம்மா காளிகா தேவி, யார் புரியாத பாலவிடத்தில் தேர் குதிரை விண்ணப்பெல்லாம் இப்படி பொன்மயமாக வைத்திருக்கின்றாயே, இதை யாராவது கல்வர்கள் கவர்ந்து சென்று விட்டால் என்ன செய்ய வார்த்தைக்கு சண்டாளி காளிகா தேவி தெரிவித்ததப்பா. முன்னோர் காலத்தில் வர்ணமகராஜன் கல்லாக சமைத்தது அன்றி இது யாருடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிகின்றதோ அவர்களுக்கு கொண்டு மறைந்து விட்டது. உன்னுடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிந்த காரணத்திற்காக நீரே ஒப்புக்கொள்வாய் எனக்கு கொடுத்தார்களப்பா. 1000 குதிரை பூட்டிய ரதத்தை அயோத்தி நகரத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு கால்கேதேவி கொடுத்த தேரின் மீது கண்ணமாபுரி செல்வதற்கு நான் பயணம் வைத்து சென்றேன். ஆண்டவா, இறைவா, அங்கு சென்று பார்த்தேன். பின்னே சிங்கரித்து கொண்டு வந்தார்கள் மணவரை கமலத்திற்கு. எல்லா ராஜ்யங்களும் உற்று பார்த்தார்கள். நான் உற்று பார்த்தேன். பெண்களுடைய களத்திலே வாங்கலியும் தோற்றமளித்தது. கோபமாகி வாழை ஊறி வெட்டுவதற்காக ஓடினேன். அதை கூர்ந்து கவனித்த மாமனிகம் அதிதேன்னு ஓடி வந்து எனது கரத்தை பிடித்து எல்லா ராஜ்யங்களும் அவதியோருக்கு உறக்கப்பட்டு வருவது காரணம் என்று கேட்டார். இது நீதியா, தர்மமா, சூரிய குலத்தை கடுக்குமா, தகுமா, தகாதளவா என்றேன். முன்னமே ஒருவனுக்கு மனமுடித்த பெண்ணை மீண்டும் மறுமணம் சூட்டி எண்ணம் கொண்டேன் என்று கேட்கும் பொழுது இல்லை, இந்த பெண் பிறக்கும் பொழுது ஒரு அடையாளத்துடனே பிறந்திருக்கிறது. அந்த அடையாளமானது உன்னுடைய கண்களுக்கு மாங்கலியமாக தெரிந்த காரணத்துக்கு நீரே ஒப்புக்கொள்வதை நடக்க கொடுத்தார்கள். அப்பா, 56 தேசனுடைய மத்தியிலே மனமான சூட்டி மனைவியாக ஏற்று கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தேன். ஆண்டுகள் பல கழித்தது. அருமை மகனை பெற்றெடுத்தேன். பாவி விஸ்வாமுத்திரனால் தருகென்று சொன்ன வாக்குக்காக மனைவி மகன் அழைத்து சென்று விலை கூறிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து தரகன் கூலிக்காக நான் மயானம் காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவா, மயானம் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தேவா, பேய்களே, பேய்களே, என்னுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவுதான். பேய்களே, எவ்வளவுதான். சரணம் கச்சாமி, சந்தம் சரணம் கச்சாமி. ஹரிச்சந்திரா, பேய்களா இருந்த நாங்கள் எல்லாம் சரி உன் கதையை கேட்டு புனிதமடைந்து விட்டோம். உன் சத்தியம் நிலைக்கட்டும், உன் கீர்த்தி சத்தியம் நிலைக்கட்டும், கீர்த்தி ஓங்கட்டும். எனக்கு இந்த நிலை எனது மந்திரி சத்தியகீர்த்தி என்று காணப்போகிறேன். எப்படி பார்க்க போகிறேன் இந்த பாவி இறைவா, நான் என்ன செய்வேன்? தெய்வமே, இந்த மயானத்தில் ஏதோ சத்தம் ஒன்று, மயானத்தை சுற்றி பார்க்க வேண்டும். வருகிறேன்.